டைம் என்ன ஆகுது, இவன் இன்னும் ஏந்துக்கவே இல்லை. டேய் எழுந்துருடா, ஆயுத பூஜை அதுமா தூங்கிக்கினேன். எழுந்துரு, ஃபேன்லாம் தொடங்கினேன், எழுந்துரு. அட போங்கம்மா. இந்தா போய் தொடப்போ. என்ன பாக்குற? இந்தா அப்படி இவன் எதுக்கு கால் பண்ணுறான்? ஹலோ சொல்கிறா. டைம் ஆகுதுடா. டேய் இப்போலாம் வர முடியாது. டேய் என் அம்மா விட மாட்டாங்கடா. டேய் எப்படியாவது வாடா. டேய் சரி இரு வரேன். கிரிக்கெட் விளையாட சொன்ன வேலைக்கு ஆகாது, கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதான். 5 minutes later. எங்கடா போற? நீங்கள் எதாவது கடைக்கு போக சொன்னீங்கன்னா வாங்கிறதுக்கு தான். நான் எதுவும் சொல்லியே, இப்போ வேலை செய்ப்போ. டேய் டேய் வா, வீட்டில் வதிப்பில்ல போய் வாங்கி வா. அதான் சொன்னேன், இந்த வாங்கினார். ஐயோ வத்தி வாங்க சொல்ல மறந்துட்டோமே. ஏய் தம்பி, எங்க போறீங்க? மேல வா கொஞ்சம். மாட்டிக்கிட்ட பங்கு. எங்க போற? இதோ கடைக்கு தாம்மா, சும்மா பேட் எடுத்துட்டு போகிறோமா. போயிட்டு சீக்கிரமா வா. ஓகே. ஏய் பேட்டை வச்சுட்டு கடைக்கு போயிட்டு சீக்கிரமா வா. என்ன நினச்சிக்கிறீங்க? 6 நாள் காலேஜ் போகிறேன், ஒரு நாள் தான் லீவு. அன்றைக்கி வேலை விட மாட்டேங்கிறீங்க. ஃபெஸ்டிவல் வந்தால் அதோ இது வேலை செய்ய அது வேலை செய்யன்னு சொல்லி என்ன நினச்சிருக்கிறீங்க? ஆயுத பூஜைனா என்னன்னு தெரியுமாடா? நீ யூஸ் பண்ற பொருள் எல்லாம் பராமரிக்கிறதுக்கான ஒரு நாள். அதை தெரிஞ்சுக்கோ ஃபர்ஸ்ட். நீ யூஸ் பண்றிய டிவி, ஃபேனு, நீ ஓட்டுறிய வண்டி, அதெல்லாம் துடைக்கிறதுக்கான ஒரு நாள் தான். நீ பண்ணாலனா போ. ஏய் மணி வாடா, டைம் ஆகுது, போய் வரலாம். ஏய் மச்சானா இப்போ வீட்டில் வேலை இருந்தால் போய் செய்டா. ஆயுத பூஜை இங்கே சுற்றி நிற்கிறேன், வீட்டில் வேலை இருந்தால் போய் செய்ப்போ. எனக்கு நிறைய வேலைலாம் இருக்குது. ஓ பையன் திருந்திட்டான், சரி ஓகே. மச்சான் டேய் என்னடா சொல்ற? ஹாப்பி ஆயுத பூஜை மச்சான்.